அல்லாஹ் நேசிக்கிறான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான். தக்குவா என்றால் என்ன? அரபி மொழியில் தக்குவா என்றால் பாதுகாத்தல் என்று அர்த்தம். இஸ்லாமிய வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா. எப்படி பாதுகாக்கும்? அந்த அடியான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதன் மூலமாக, பாவங்களிலிருந்து விலகுவதன் மூலமாக. தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பயம் என்பது பாவத்திலிருந்து விலகுதல் மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதலும் அல்லாஹ்விற்கு நன்மை செய்தலும் தக்குவா தான். உமர் அவர்களிடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு உபய் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், உமர் அவர்களே, தக்குவா என்றால் என்ன என்று. உபய் அவர்களுக்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், உபையே, ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறாயா? உபய் சொன்னார்கள், ஆம். எப்படி நடப்பாய்? ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன். உமர் சொன்னார்கள், அதாக்க தக்குவா, அதுதான் உபையே தக்குவா என்று. இந்த உலக வாழ்வில் நீ வாழும்போது எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது, எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்தல் தான் தக்குவா என்று சொன்னார்கள். இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசித்தால் என்ன ஆகும்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். இந்த தக்குவா உடையவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் ஒருவரை நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால் ஃபமன் இத்தகா வ அஸ்லஹ் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவை சுமந்து தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை.